29:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த அபிஷேகத்தினாலே. எதனால செய்தார்? என் பரிசுத்த தைலத்தினால் அவனை பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீதை தேவன் கண்டுபிடித்தேன், அவனை அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த வசனத்தை நீங்க 1 சாமுவேல் 16 18 19 வசனத்தை நான் பார்க்கும்போது 1 சாமுவேல் 16 18 19 பாருங்க. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ 16 18 19. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். 13 14 12 13 16 12 13. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுதுதான் இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா. கரங்களை வைத்து சத்தமாய் சொல்லுங்க. என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினாலே நான் அவனை அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை கண்டுபிடித்தார், ஆண்டவர் என்னை பரிசுத்த தைலத்தினாலே என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் சொல்றவங்க கையை தட்டி ஆண்டவருக்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. கண்டுபிடித்தாரா? அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா? அவர் என்னை கண்டுபிடித்தார். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது அவருடைய கண் என் மேல் பட்டது என்ற ஒரு விசுவாசம் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். அபிஷேகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த அபிஷேகம் தாவீதினுடைய வாழ்க்கையில தேவன் வைத்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் கேட்டீங்கன்னா, ஒரு ராஜாவின் அபிஷேகம், ஒரு ஆளுகையின் அபிஷேகம். எப்படிப்பட்ட அபிஷேகம்? ஒரு ராஜரீக அபிஷேகமும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தையும் அவன் மேல் வைக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் அழைக்கும் போதும் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். ஆவியானவர் ஒருவரே. புரியுதுங்களா உங்களுக்கு? வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுகிறபடி, புரியுதுங்களா? ஆவியானவர் ஒருவரே, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. அதுபோல ஆவியானவர் ஒருவர் தான், ஆனால் ஒவ்வொரு மேலும் ஒரு 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 நோக்கத்திற்காக ஒவ்வொருவரையும் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இப்போ இன்றைக்கெல்லாம் அபிஷேகத்தை குறித்து இன்னைக்கு விசுவாசிகள் அக்கறையற்றவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். அபிஷேகத்தை முக்கியத்துவப்படுத்துவதும் இல்லை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதும் இல்லை, அபிஷேகத்தை காத்துக்கொள்வதும் இல்லை. இன்றைக்கு திருச்சபை அபிஷேகத்தை இழந்து போனதினால தான் இன்றைக்கு திருச்சபை தேவனுடைய உன்னத நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் ஊசலாடி கொண்டிருக்கிறது. விசுவாசிகளும் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், எதை நோக்கி ஓடுகிறோம், தேவன் என்னை கொண்டு என்ன செய்கிறார் என்பதை விளங்கி கொள்ளாமல் இன்றைக்கு விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட பெரிய அவல நிலை காணப்படுகிறதுக்கு காரணம் என்ன? அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளாததினாலே. கிறிஸ்து இயேசுவினுடைய பிள்ளை என்று அறிவிருக்கிறது, தேவன் என்னை அழைத்தார் என்று அறிவிருக்கிறது. எதற்காக அழைத்தார், என்ன நோக்கத்திற்காக அழைத்தார், எதில் என்னை பயணிக்க விரும்புகிறார், எப்படி என்னை நடத்த விரும்புகிறார் என்று என்ன செய்வதில்லை, ஒன்றுமே புரிவதில்லை.
ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்திற்காக தேவன் அபிஷேகம் பண்ணினார். தாவீதை ராஜாவாக்குவதற்காகவும் ஆளுகை செய்வதற்காகவும் அவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம், அவன் மேல் இருந்த அபிஷேகம் அதை நோக்கி அவனை பயணித்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களை கண்டுபிடிக்கிறார், உங்களை அழைக்கிறார், உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அப்ப இந்த அபிஷேகம் என்னன்னு சொன்னீங்கன்னா, உங்களை என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ, புரியுதா உங்களுக்கு? அந்த நோக்கத்துக்கு நேராக இந்த அபிஷேகம் தான் உங்களை வழிநடத்தும். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் உங்களை அந்த நோக்கத்துக்கு, தேவனுடைய நோக்கத்துக்கு நேராக உலகத்தில் வருகிற பாடுகள், சத்ருவால் வருகிற போராட்டங்கள், பிசாசினால் வருகிற போராட்டங்கள், மனுஷனால் வருகிற போராட்டங்கள், இவைகள் எல்லாம் மேற்கொண்டு மாம்சத்தாலே சுயத்தாலே வருகிற அத்தனை பிரச்சனைகளை கடந்து உங்களை ஒரு நேர் பாதையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் தொழில்களிலே, உங்கள் வேலை காரியங்களிலே, தேவனோடு இருக்கிற உறவுகளிலே எல்லாவற்றிலும் சீராக உங்களை மோல்டு பண்ணி சரியா உன்னை இயக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா இந்த உன் மேல இருக்கிற அபிஷேகம் மட்டும்தான். இன்னைக்கு யார் அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி இருக்கிறோம், இந்த ஆவியானுடைய வழி நடத்துதல வழி நடத்துகிறவர் சொல்லப்படுகிறது. அவர்தான் வழி நடத்துகிறவர். ஆவியானவர் தான், அபிஷேக தைலம் தான் உங்களை நடத்துகிறது. அப்ப இதை திருச்சபை உணர்ந்து கொள்ள வேண்டும், சபை அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க உங்கள் அபிஷேகத்திற்கு, தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் கனப்படுத்தி காத்து கொள்ளுகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் வழிநடத்தப்படுவீர்கள். ஆர்சி சர்ச்சில் பாருங்க, சிஎஸ்சி சர்ச்சில் பாருங்க, லுத்தரன் சர்ச்சில் பாருங்க, அபிஷேகங்கள் கிடையாது. அந்த அபிஷேகங்கள் இல்லாததினால ஒரு பாரம்பரியமான ஒரு வழிபாட்டு ஸ்தலங்களாகத்தான் இன்றைக்கும் காணப்படுகிறது. சொல்றது விளங்குதான்? இன்றைக்கு ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுகிறோம், நம்மை சொல்லுவதே ஆவிக்குரிய சபைகள் தான் சொல்லுகிறோம். அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கைனா ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. சொல்றது விளங்குதாங்க? இன்னைக்கு சுயமும் மாம்சமும் மேலோங்கி இருப்பதினாலே, உலக காரியங்கள் மேலோங்கி இருப்பதினாலே அபிஷேகத்தை இன்றைக்கு நாம் எல்லாம் என்ன செய்வதில்லை, முக்கியத்துவப்படுத்த விரும்புவதில்லை. ஆவியானவர் நம்மை லீட் பண்ணுவதற்கு, நம்மை நடத்துவதற்கு, நம்மை வணைப்பதற்கு விட்டு கொடுப்பதில்லை. இன்னைக்கு ஆவியானவரை நாம வணைக்க விரும்புகிறோம். நமக்கு நிறைய ஆசைகள் நிறைய பேருக்கு உண்டு, நிறைய விருப்பங்கள் உண்டு. எதுல உலக காரியங்கள் அனுபவிப்பதில் விருப்பம் உண்டு. இது நடந்துடணும், அது செஞ்சிடணும், இதை பண்ணிடணும்னு நம்ம ஓடுகிறதுனால இன்னைக்கு ஆவியானவருடைய விருப்பம், தேவனுடைய செயல்கள் இன்றைக்கு அநேகருக்குள்ள காணப்படாமல் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு வேளை அப்படிப்பட்ட நிலையில் இருப்போம் என்று சொன்னால், இந்த சத்தியத்தை கேட்டு இன்னைக்கு ஆவியானவருக்கு, இந்த அபிஷேகத்திற்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்க மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னால், தூங்காம கவனிக்கிறீங்களா? நீங்க தூங்காம கவனிங்க நான் சொல்லவே கூடாது ஆராதனையில. அப்படி இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. தூங்குற உங்களுக்கே தெரியும், விழித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். இல்லைன்னா எழுந்து போய் முகம் கழுவி கொண்டாவது தண்ணீர் குடிச்சிட்டாவது உள்ளவாங்க. ஒவ்வொரு வாரமும் இது ஒரு குறிப்பாக உள்ள வந்துட்டே இருக்கக்கூடாது. சரியா கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். சத்தமான நல்ல கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு அல்லேலூயா சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. அந்த அபிஷேகத்தினுடைய இந்த தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணி அந்த ராஜாவின் ஆளுகை அவன் மேல இருந்ததினால, ஆனாலும் பாருங்க, ராஜ்யபாரத்தில் யார் இருந்தா? இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் ராஜ்யபாரத்திலே யார் இருந்தான்னு கேட்டேன். சத்தமா சொல்லலாம். சவுல் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அந்த ராஜ்யபாரத்தில் அவன் விடாதபடி அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப பெலிஸ்தருக்கு பெரிய யுத்தம் வருகிறது. பெலிஸ்தர் மூலமாக பெரிய யுத்த களம் வருகிறது. அந்த கொஞ்சம் இந்த யுத்தம் வித்தியாசமான முறையில் நடைபெறுகிறது. இந்த யுத்தம் தான் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோலியாத்து வந்து நிக்கிறான் முன்னாடி, இஸ்ரவேலர்லாம் நிக்கிறாங்க. ராஜா யார்? ராஜான்னு சொல்லக்கூடிய தள்ளப்பட்ட ராஜரீகத்திலிருந்து தள்ளப்பட்ட சவுல் நிக்கிறார். இப்ப ராஜாவாக இஸ்ரவேலருக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது வனாந்தரத்திலே காடுகளிலே ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறான். கவனிக்கணும். இங்க பெலிஸ்தருக்கு முன்பாக இஸ்ரவேலினுடைய இராணுவமும் ராஜா என்று சொல்லக்கூடிய சவுலும் நின்றுட்டு இருக்கிறாங்க. விளங்குதாங்க? கவனிக்கிறீங்களா? செய்தியை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது, வேற எங்கே கவனம் போகாது. அந்த தூங்குறவுல கவனிக்கிற விஷயம் என்னன்னா, செய்தியை கவனிக்க மாட்டீங்க. அதான் பிரச்சனையே. நீங்க என்ன ஆண்டவர் பேசுறான்னு உங்க இருதயத்தை கொடுத்துட்டீங்கன்னா தூக்கம் தானா போயிடும். பிரச்சனையே அதுதான். உங்க மனம் அங்கேயே போயிட்டே தான் இருக்குது. அந்த தூங்குற ஆளுகள்லாம் கவனிக்கிறேன்.
நீங்க செய்தியை கவனிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் காணாம போயிடும். ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு கவனிங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன், நல்லா கரங்களை உயர்த்தி. அப்ப பாருங்க, அங்க பெரிய யுத்த காலம் நிற்கிறது. இப்ப ராஜா என்று சொல்லக்கூடிய சவுல் யுத்தத்துக்கு போகணும். ஆனா அவன் பயந்து நிற்கிறான். ஏன்னா அவன் எதை இழந்து நிற்கிறான்? ராஜாவின் அபிஷேகத்தை இழந்து நிற்கிறான், ஆளுமையை இழந்து நிற்கிறான், தலைமைத்துவத்தை இழந்தவனாக நிற்கிறான். இப்ப ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தலைமைத்துவத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆளுகை செய்ய அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீது. இப்ப அபிஷேகம் அவன் மேல இருக்கிறதுனால நல்லா கவனிங்க, அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? இங்கே ராஜா தானே யுத்தத்துக்கு போகணும். இப்ப ராஜா யுத்தம் செய்ய வரணும். ஆவியானவர் பாருங்க, தாவீதை அவங்க தகப்பனார் மூலமாக சகோதரர்களை விசாரிக்கும்படியாக கோலியாத்துக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த ஆவியானவர், அந்த அபிஷேகம் அவனை இழுத்து கொண்டு வந்து நிறுத்துகிறது. புரியுதா? இப்போ யுத்தம் பண்ணணும். யார் தான் யுத்தம் நடந்தால் யார் தான் யுத்தத்துக்கு போகணும்? ராஜா தான் யுத்தத்துக்கு போகணும். இப்போ ராஜாவா யார் இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க. இப்போ ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யாரு? தாவீது. இப்ப தாவீது என்ன செய்கிறார்? ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அந்த அபிஷேகம் அவனல்ல, அந்த அபிஷேகம் அந்த இடத்திலே அவனை இழுத்து கொண்டு வந்து நிறுத்துகிறது யுத்த களத்தில். அல்லேலூயா. ராஜாவ அபிஷேகத்தை இழந்தவனால யுத்தத்து களத்தில் நிற்க முடியல. அவனால் அதுக்கு எதிர்த்து உள்ள போவதற்கு தைரியம் கிடையாது. ஏன்னா எது நம்மை தைரியப்படுத்தி அடுத்த தண்ணீரை கடந்து போக வைக்கிறது? அக்கினியை கடந்து போக வைக்கிறது. மனுஷர்கள் தலைமேல் ஏறி போனாலும் நம்மை தொடர்ந்து எது நம்மை முன்னேற வைக்கிறது? நம்ம மேல இருக்கிற அபிஷேகம். சத்தமா சொல்லுங்க, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் தான், நம்ம மேல இருக்கிற கிருபை தான், நம்மளோடு இருக்கிற கர்த்தர் தான் இதை நம்மை நடத்தி கொண்டு போக முடியும். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்க ஊடுருவி செல்வதற்கு, சொல்றது புரியுதுங்களா? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவி நடந்து போவதற்கு உங்க மேல அபிஷேகம் இருந்தாதான் முடியும். என்னாடி பயந்து பின்வாங்கிடுவோம், பயந்து நின்றுவோம், பிசாசுக்கு பயப்படுவோம், பிரச்சனைக்கு பயப்படுவோம், நாளைய தேவைகளுக்கு பயப்படுவோம், நாளைய நாளுக்கு பயந்துட்டு இருப்போம். புரியுதாங்க? தேவன் மேல விசுவாசம் வராது. தேவன் கூட இருக்கிறார், ஜெயம் தருவார் என்ற நம்பிக்கை வராது. தாவீது வந்து சொல்லுகிறான், ஒரு முறை கர்த்தர் கரடியை ஒப்பு கொடுத்தார், ஒரு முறை கர்த்தர் சிங்கத்தை எனக்கு ஒப்பு கொடுத்தார், அதுபோல இந்த கோலியாத்தையும் எனக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறான். நல்லாதான் தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்ல முடியும். ஒரு முறை இந்த பிரச்சனை என் வாழ்க்கையிலே தேவன் ஜெயம் கொடுத்தார், ஒரு முறை அந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் கொடுத்தார், இந்த முறையும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், இப்பொழுதும் எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்கிற விசுவாசம் எங்கிருந்து உருவாகிறது? எங்கிருந்து வருகிறது? நம்ம வாழ்க்கையில அபிஷேகத்தின் மூலமாகத்தான். அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ள அந்த பலத்தை தூண்டுகிறார். அவர் போயிட்டார்னா கிருபை போயிடுச்சு, ரட்சிப்பு போயிருச்சு. நம்ம என்ன செய்திருவோம்? வெறும் செத்த கட்ட மாதிரி ஆயிடுவோம். நம்மால் என்ன செய்ய முடியாது? அந்த எப்படிப்பட்ட காரியங்களை மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ள முடியாத விஷயங்களை கூட உலகத்தாராலே நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பணம் வைத்திருக்கிறவன், செல்வாக்கு படைத்தவர்கள், திறமைசாலிகள், நிறைய காரியங்களை தெரிந்தவர்கள் கூட வெல்ல முடியாத, ஜெயிக்க முடியாத, வெற்றி பெற முடியாத அநேக காரியங்களை உங்களையும் என்னையும் கர்த்தர் வெற்றி பெறவும் ஜெயம் எடுக்கவும் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அறிவாளின்னு சொல்றவன், பணம் படைச்சவன் சொல்றவன், திறமை இருக்குதுன்னு சொல்றவன், எத்தனையோ யுக்திகளை தெரிஞ்சவன இந்த மாதிரி பிரச்சனைகள் அவன் சந்தித்தான்னு சொன்னான். நம்ம சந்தித்த பிரச்சனைகளை அவர்கள் ஒருவேளை சந்திப்பார்கள் என்று சொன்னால் அந்த ஒரே பிரச்சனையில் அவர்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். நினைக்கிறீங்களாமா? அந்த ஒரே பிரச்சனையில் என்ன ஆயிட்டு இருக்கு அவங்க வாழ்க்கை? அதோட அவுட்டு, அவங்க வாழ்க்கை காலி. சொல்றது விளங்குதாங்க? இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கடந்து வருகிறோம் என்று சொன்னால் ஸ்தோத்திரம். சில பேர் பாருங்க ஓடிக்கிட்டே இருப்பான். என்னது? பணம் இருக்குது, ஆல் சப்போர்ட் இருக்கு, படிப்பு இருக்கு, அறிவு இருக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடந்துன்னு வச்சுங்க, அப்படி துவண்டு சுருண்டு படுத்துருவாங்க. அல்லேலூயா. நம்ம சர்வ சாதாரணமா எத்தனையோ பிரச்சனைகளை இன்னைக்கு கடந்து வருகிறோம் என்றால் அது நம்முடைய பலத்தினால் அல்ல, ஆவியான நமக்கு தருகிற பலத்தினாலே, அவர் நமக்கு தருகிற கிருபையினாலே. சோத்திரம். துவண்டு தான் உட்கார்ந்து இருக்கிறார். யாரு? இப்ப பலன் இல்லாதனால சவுல் பெரிய யுத்த வீரர் தான்.
அவ்வளவு பெரிய எல்லா பயிற்சி தெரிஞ்ச ராணுவம் தான் துவண்டு போய் இருக்கிறது. வெறும் ஆடு மேய்க்கிறவனுக்குள்ள அந்த தைரியம் எங்கிருந்து உண்டாகிறது என்றால் அவன் மேல வைக்கப்பட்ட அபிஷேகம். அவன் தான் யுத்தத்துக்கு போகணும். இப்போ அது தானா நடத்தி கொண்டு வருது பாருங்க. உங்களை ஆண்டவர் நீங்க எங்கேயோ இருந்து எப்படியோ இருந்தல்ல, தேவன் தான் உங்களை, ஆவியானவர் தான் உங்களை ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரோடு துதிக்க துதிக்க ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் ஆவியானவர் வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவரே உங்களை சரியான பாதையில வழி நடத்துவார். சத்துரு உங்களை வழி திருப்ப பார்ப்பான், தேவ சித்தத்தை விட்டு திருப்ப பார்ப்பான், தேவனுடைய நோக்கத்தை விட்டு திருப்ப பார்ப்பான், திட்டத்தை விட்டு திருப்ப பார்ப்பான். ஆனா ஆவியானவர் கூட இருந்து அதுல உங்களை ஒரு நாள் விடவே மாட்டார். நீ ஆவியானவருக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தா அதெல்லாம் நம்ம கடந்து கடந்து வந்துகிட்டே இருப்போம். விளங்குதாங்க உங்களுக்கு? தாவீதை தேவன் அப்படி கடந்து வர பண்ணுகிறார். அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நீங்க மோசேவை நம்ம பார்க்கும்போது, மோசே உதாரணத்துக்கு பார்த்தா மோசே மேல வைத்திருக்கிற அபிஷேகம். இப்போ மோசே சொல்லுகிறார் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரை என்னால் என்ன செய்ய முடியாது, இந்த ஜனங்களை நடத்த முடியல, எனக்கு ரொம்பவும் பாரமா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஒரே மனிதன் இவ்வளோ பேரை சுமப்பதும் இவ்வளோ ஜனங்களை நடத்துவதும் எனக்கு கடினம் என்று ஆண்டவரிடத்துல கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயினிடத்தில், அப்பொழுது உன்னுடைய நீ தெரிந்து ஒரு 70 பேரை, நீ ஒரு 70 பேரை தெரிந்து கொண்டு உனக்கு கீழே நீ வைத்துக்கோன்னு சொல்லிட்டு அதோட ஆண்டவர் விட்டுருக்கலாம். நல்லா கவனிக்கணும். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஸ்தோத்திரம். என்னாகும் புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மூப்பருக்கும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி, ஆண்டவர் என்ன சொல்றார், 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். ஆசாரிப்பு கூடாரத்திலே அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல், நீ ஒருவன் மாத்திரம் அந்த பாரத்தை சுமக்காமல், உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக, நீ மாத்திரம் அந்த பாரத்தை சுமக்க முடியாதுப்பா, உன்னோடு கூட அந்த 70 பேரும் சுமப்பதற்காக மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் என்று சொல்லுகிறார். கையை தட்டி சொல்லுங்க, நல்லா விளங்குதா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ என்ன, என் ஜனங்களை நடத்தணும்னு சொன்னா, என் வழியில நடக்கணும்னு சொன்னா, என் பாதையில நடக்கணும்னு சொன்னா, நீ இதை நடத்துவதற்கும் உன் மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிற, இதெல்லாம் செய்கிறதுக்கும் மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிற. நீ ஒருவனாய் சுமப்பது உனக்கு பாரமாய் இருந்தால் நீ ஒரு 70 பேரை சேர்த்துக்கொள். அந்த 70 பேரும் சேர்ந்து இந்த பாரத்தை சுமப்பதற்கு உன்மேல் இருக்கிற ஆவியை, அப்ப இந்த 70 பேர் வந்து சும்மா உன்னோடு வந்து அப்படியே டிராவல் பண்ண முடியாது. உன்மேல் இருக்கிற ஆவியை நான் அவர்கள் மேலும் வைப்பேன். அப்ப எதுதான் நடத்துது? தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் தான் ஜனங்களை அவனை நடத்த வைத்தது. ஆண்டவர் பரவாயில்லப்பா, 70 பேரை கூட சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டாரா? சொல்றது புரியுதா இல்லையாங்க? 70 பேரை கூட சேர்த்துக்கோன்னு விட்டுட்டாரான்னு கேட்டேன். இல்ல, என்ன சொல்றாரு? 70 பேர் மேலேயும் என்ன பண்ணுவேன், என்னுடைய ஆவியை வைப்பேன்னு சொல்லுகிறார். அப்போ என்ன, எந்த வழியில நீங்க பார்த்தாலும் தேவனுடைய காரியத்துக்கு உட்பட்டு வருகிறவர்கள் அத்தனை பேருமே தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் கட்டாயம் அவர்கள் மேல் அமர்த்தப்பட வேண்டும். அப்புறம்தான் தேவனுடைய காரியத்திலே, தேவனுடைய வழிநடத்துதலிலே, தேவனுடைய சித்தத்திலே அவர்கள் நடக்க முடியும். அபிஷேகம் என்பது நல்லா கவனித்துக்கொள், உங்களுக்கு பாதுகாப்புக்கு. உங்களை இந்த பூமியில் என்ன செய்யப்படுகிறது? உங்களை பாதுகாப்பதற்கு, உங்களை வழிநடத்துவதற்கு, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆவியானவர். அந்த அபிஷேகம் உள்ள இருந்து உங்களை நடத்தும். சொல்றது விளங்குதாங்க? லூக்கா புஸ்தகத்தில், புதிய ஏற்பாட்டில் பாருங்க, லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எடுத்து வாசிங்க பார்ப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஜனங்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ணும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து நல்லா கவனிக்கணும். வசனத்தின் மேல கவனம் இருக்கிறவங்க அல்லேலூயா. அங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது. வாசிங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். என்ன செய்தார்? என்ன செய்தாருன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரனே இதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த பூமியில இறங்கி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே மனிதனாய் பிறந்த ஒருவன், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அவனுக்கு முதல் ரட்சிப்பு தேவை. ரட்சிப்பின் மூலமா கிருபையை பெற்றுக்கொண்டவன் அபிஷேகத்தை பெற வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாருக்கும் அந்த அபிஷேகத்தை அவர் தருகிறார். எதற்குனா தேவனுடைய பிள்ளைகள் என்று முத்திரையை போட்டு அவர்கள் பரலோகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள முழுவதும் ஆளுகை செய்து தேவன் அவர்களை நடத்த விரும்புகிறார். ஒரு நோக்கத்தோடு, ஒவ்வொருவரை ஒரு நோக்கத்தோடு இணைக்கிறார். ஒரு நோக்கம் உங்களுக்குள்ள பாருங்க, தானா சில காரியங்கள் என்ன உண்டாகும். ஒரு ஆத்தும பாரம் வரும். புரியுதா உங்களுக்கு? ஒரு வீடு சந்திப்பு ஊழியம் செய்றீங்கன்னா கூட சும்மா இல்லை, ஆவியானவர் உங்களை வழிநடத்தாம இப்படிலாம் வந்து இணைந்து செய்ய முடியாது. சொல்றது விளங்குதா? நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் உங்களை பாரம் எடுத்து அதிக மணி நேரம் ஜெபிக்க வைக்குது. இப்போ ஆரம்பத்திலேருந்தே என்னுடைய ஜெப அனுபவத்தை பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் இல்லை, எனக்கே நல்லா தெரியும். அதுக்கு உரியவனே இல்லைன்னு நம்ம அறிவு நமக்கு சொல்லும்ல. அதுக்கு முன்னாடி நம்ம இருந்த வாழ்க்கை முறைகள் அதுக்குரியவனே கிடையாது. இப்போ எப்படி நம்மளை இவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் உட்கார வைக்குதுன்னா அந்த அபிஷேகம் தான் நம்மளை உட்கார வைக்குது, நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? நம்மளை பாரப்படுத்தும்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியங்களுக்காக, ஒவ்வொரு விஷயங்களுக்காக, ஒவ்வொரு பணிக்காக தேவன் அபிஷேகம் பண்ணி அவர்களை அந்தந்த பணியிலே தேவனோட உறவுக்காக நடத்துவது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கை முறைக்காகவும் சேர்ந்து ஆண்டவர் நடத்துகிறார். குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் எல்லாம் கிரமமாக இருக்கும். தேவனால் நடத்தப்படுகிற ஆசீர்வதிக்கப்படுகிற விஷயமா இருக்கும். நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏறக்குறைய என்ன செய்யப்படும்? ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது போல தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்படும். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, எல்லாமே என்ன செய்யப்படும்? எதனால சுத்திகரிக்கப்படும்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். அதே போல எல்லாமே என்ன செய்யப்படும்? தைலத்தினாலே. ஆண்டவர் சொல்வார், இந்த தைலத்தை செய்து இந்த தைலத்தை வேறு எவன் மேலே ஊற்றக்கூடாது. நீங்கள் ஒரு சென்ட் மாதிரி கூட உங்க மேலே நீங்க என்ன செய்து கொள்ளக்கூடாது, பூசிக்கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அந்த தைலத்தை செய்கிற முறையை கற்றுக் கொடுத்திருப்பார். நல்லா விளங்குதாங்க? அபிஷேக தைலம் அது. அல்லேலூயா. இந்த அபிஷேக தைலம் ஆசாரிப்பு கூடாரத்தில் எல்லா இடத்திலும் பூசப்படும். இது ஆசாரியின் மேலே ஊற்றப்படும், ராஜாக்கள் மேலே விசேஷமாய் கொண்டு போய் ஊற்றப்படும். இந்த அபிஷேகம் யார் மேல ஊற்றப்படுகிறதோ அவர்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்குவார், தேவன் வந்து தங்குவார். பழைய ஏற்பாட்டில் இல்லையா? இதே இன்னைக்கும் அதே அபிஷேகம் தான். ஆனா அதே அபிஷேகத்தினால தேவ ஆவியானவர் வந்து நம்ம மேல என்ன செய்கிறார்? தங்குகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியானவர் என்ன செய்கிறார்? என் மேல இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 இயேசு கிறிஸ்து பரமேறும் போது தன் சீசர்களுக்கும் சொல்லிட்டு போறார். என்ன சொல்லிட்டு போனார்? 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சனத்தை கவனிச்சீங்களா? கவனிக்கிறீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமா. அப்போ பரிசுத்தாவியானவர் நல்லா கவனிங்க, நம்ம மேல ஊற்றப்படும் போது நீங்க பலனடைவீங்க. அது அந்த அபிஷேகம் உங்க மேல வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம் செய்யணும். அதுக்காக போய் காத்துருங்க அப்படின்றார். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனாரா? சத்தமா சொல்லுங்களேங்க. அப்ப அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் நம்ம என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே? நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. 1 யோவான்ல சொல்லுகிறார். 1 யோவான் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், எல்லாரும் கவனிங்க அந்த வசனத்தை, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் அவராலே
பெற்ற அபிஷேகம் யாருக்குள் நிலைத்திருக்கிறது? உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களில். தம்பி கவனிக்கிறீங்களான்னு கையை வைத்து ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. சில பேர் செய்திக்கு பாதி இதுவரைக்கும் போயிடுச்சு, அரை மணி நேரம் தூக்க களைப்பிலிருந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சொல்லுங்களேம்மா கையை உயர்த்து. செய்தி கேட்டு விழிக்கிறமா தெரியல, தூங்கி எந்திரிச்சா ரைட், இனி சொல்லுங்க நான் கேட்குறேன்ற மாதிரி. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை உயிர் மீட்சி உண்டாக்கும். நல்ல சத்தமா கையை உயர்த்தி. சரி, உங்க மேல் இருக்கிற அபிஷேகம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அது ஆவியானவர் உங்களை போதிப்பாராம். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகமே உங்களை போதித்து நடத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப அந்த அபிஷேகம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்க. அது உங்களை போதிச்சு நடத்துமா, அது உங்களை உணர்த்தி நடத்துமா, உங்களை சரியான பாதையில டிராவல் பண்ண. அதான் சொல்லுகிறேன், தாவீது எங்கேயோ இருந்தவனை எங்க கொண்டு வந்து நிறுத்துது அந்த அபிஷேகம். சொல்லுங்களேங்க, எங்க கொண்டு வந்து நிறுத்தணுமோ நிறுத்தும். அபிஷேகம் மட்டும் தேவன் என்ன முகாந்தரத்துக்காக, அதான் சொல்றான், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ. அபிஷேகம் இல்லாத ஆளுகள்லாம் டேஞ்சர். அபிஷேகம் பெறாதவர்கள் எல்லாம் அறிவில் தான் ஓடுவாங்க. ஆவியானவர் வழிநடத்தல் இருக்காது. ஆவியானவர் வழிநடத்தலுக்கு திருப்பினாலும் திரும்ப மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் திரும்ப மாட்டாங்க. அவங்க எப்பவுமே மக்கர் பண்ணுவாங்க, மாம்சிகத்துக்குள்ளதான் போவாங்க, அவங்க அறிவில் தான் பேசுவாங்க. சத்தியம் தெரிஞ்சவர்களையே நான் கவனித்திருக்கிறேன். எவ்வளவு சத்தியம் தெரிந்திருந்தாலும் கூட அவங்க மாம்சீகத்துல தான் பேசுவாங்க. அவங்க அறிவு தான் வேலை செய்யும். ஆவியானவர் உள்ள இல்லைனா, பைபிளே தெரியலனா கூட பரவாயில்ல, ஆவியின் நிறைவில் உண்மையாய், அதாவது ஆவியின் நிறைவில் பல விஷயங்கள் இருக்கிறது. அதை காத்து கொள்வது ஒன்று உண்டு, காத்து கொள்ளாமல் போகிற வழி உண்டு. இதை காத்து கொள்ளாமல் போகிறவர்கள், ஆவியானவர் இருக்கிற நினப்புல வாழ்ந்துட்டு இருந்தான் சிம்சோன். ஆவியானவர் இருக்கிற நினைப்புல தான் தொடர்ந்து ராஜாவே உட்கார்ந்துட்டு இருந்தான். யாரு? சவுல். இவர்களாம் எதை இழந்து போனவர்கள்? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வழிநடத்துதலுக்கு உட்படாமல் போனவர்கள், பெற்றுக்கொண்டவங்க. பல கேட்டகிரிகள் இருக்கு அது ஆவிக்குரிய வாழ்க்கையில. பெற்றுக்கொள்ளுகிற நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, நல்லா புரியுதா உங்களுக்கு? பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து. சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த செய்தியே நீங்க நிறைய இன்னைக்கு போய் பெந்தகோஸ்த சபையில பிரசங்கம் பண்ணா, பெந்தகோஸ்த சபைன்னு என்னது? நம்ம இந்த சபை வெளியில் கேட்டா என்ன சொல்லுவோம்? நீ ஆர்சியா, சிஏசியா, அப்புறம் என்ன கேட்பாங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன கேட்பாங்க? நீ என்ன சொல்லுவ? நீ என்னடா சொல்லுவ? சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? பெந்தகோஸ்தே என்ன? 50வது நாள், ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். அந்த அடையாளம் தான், அபிஷேகம் பெற்ற நாளை தான் நம்மளே பெந்தகோஸ்த சபைன்னு சொல்றோம். அப்படின்னா அபிஷேகம் பெற்ற சபை, ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிற சபை, ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபைன்னு சொல்லுகிற நாம தான் இன்னைக்கு அபிஷேகத்தை பற்றி பேசினா, ஆவியானவரை பற்றி பேசினா திருன்னு முழிக்கிறவங்களா இருக்கிறோம். கவனிக்கிறீங்களாமா? கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம முழிக்கிறோம். ஏன்னா அதுக்குள்ள இல்ல, நிறைய பேர் அபிஷேகம் பெறல. சத்தியம் சொல்லாம இல்ல, இங்க வருகிற போதகர்கள் சொல்லாம இல்ல, நானும் சொல்லாம இல்ல, வேதம் உங்களுக்கு சொல்லாம இல்ல. இந்த வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம என்ன பெறணும். ஆண்டவர் சொன்னாரு, கல்ல கேட்டா அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா, அப்புறம் மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தரும்போது நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொண்டால் பரிசுத்த ஆவியை அருளாது இருப்பாரா அப்படின்றார். கொடுக்காம இருப்பாரான்? வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், எல்லாருக்கும் அருளக்கூடியவர். அபிஷேகம் உங்களை அதுக்கு நேரா தேவனே உங்களை திருப்புவார், காத்திருக்க சொல்லுவார், ஜெபிக்க சொல்லுவார்.
குறிப்பிட்ட நேரத்தில் உங்களோடு இடைபெட ஆரம்பிப்பார். சரியா நீங்க அதுக்கு அர்ப்பணிச்சு கீழ்ப்படிந்து வந்தீங்கன்னா உங்களை நிரப்பி விடுவார். நீங்க எத்தனை நாளா ஒரு நோக்கத்துக்குள்ள ஓடாதவர்கள் கூட சரியான நோக்கத்துக்குள்ள ஓட முடியும். அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த அறிவை அடையாமல் இருப்பீர்கள் என்றால், அபிஷேகம் பெற்றவர்கள் அனல் மூட்டி கொள்ளாம ஆவியானுடைய வழிநடத்துதலுக்குள்ள இல்லாம இருந்தா இன்னும் உங்க ஆவியானுடைய வழிநடத்துதலுக்குள்ள உங்க வாழ்க்கையை நீங்க திருப்ப வேண்டும். நல்லா கவனிங்க, நீங்க திருப்பும் போது ஆவியானவர் உங்களை தேவனுக்குள்ளாக உங்களை போதித்து சரியான பாதையில் உங்களை நடத்தி கொண்டே போவார். ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், தண்ணீரை கடந்து வரலாம், நெருப்பை கடந்து வரலாம். உங்க வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை நீங்கள் கடந்து வந்தாலும் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை மூழ்கி போக செய்யாது, உங்களை எரிந்து போக செய்யாது, மனுஷர்களை மேற்கொள்ள விடாது, சத்துருக்களை மேற்கொள்ள விடாது. தாவீதை மேற்கொள்ள விடலங்க. தாவீது மேல இருந்த அபிஷேகம் ஒன்றுமே அவனை மேற்கொள்ளவே விடல. அவனுக்கு விரோதமாய் போராடின சத்துருக்கள் ஏராளம். வசனம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு பாதபடியாக்கி போட்டேன் என்றார் ஆண்டவர். உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அத்தனையும் கர்த்தர் தவிடுபடியாக்கி தேவன் தம்முடைய உன்னத நோக்கத்தை திட்டத்தை உன் மேல நிறைவேற்றுவதற்காக வைக்கப்பட்ட அபிஷேகம் உன்னை அதை நோக்கியே பயணம் பண்ணிட்டே இருக்கும். அந்த அவருடைய விருப்பத்துக்கு நேராக தான் உன்னை நடத்தும். குடும்ப வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். உன்னுடைய சபை, நீ கூடி வருகிற இடம், இங்க ஊழியத்தில் இணைகிற விதங்கள், நீ செய்கிற பணிகளோ எதுவாகட்டும் ஆவியானவர் நடத்துதலுக்கு உட்பட்டிருப்ப. உன்னை ஆவியானவர் திருப்ப ஆரம்பிப்பார். ஒருவேளை இந்த அனுபவம் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு ஆவியானவர் உனக்கு உணர்த்துகிறார். இந்த செய்தியின் மூலமாய் மனம் திரும்புவாயானால், ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுப்பாயானால், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயானால் ஆவியானவர் உன்னை லீட் பண்ணுவார். சத்தம் அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அநேகர் காத்து கொள்ளாமல் போனார்கள். ஒருத்தன் என்ன செய்கிறான், பேதுரு வந்து ஜெபம் பண்ணி அபிஷேகம் எல்லாரும் பெறாங்க. எல்லாரும் கை வைக்கும் போது எல்லாரும் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுறாங்க. அப்ப கூட இருந்த ஒருத்தன் போய் பணத்தை எடுத்துட்டு வந்து பணத்தை கொடுத்து என்ன கேட்கிறான், இந்த இந்த வரத்தை நானும் யார் மேலாம் கை வைக்கிறேனோ இந்த வரம் அவங்களுக்கு கிடைக்கும்படி, அந்த வரம் எனக்கு கிடைக்கும்படி கொடுங்க. நானும் போய் யார்கிட்டையெல்லாம் கை வைக்கிறேனோ இந்த அபிஷேகம் அவங்களுக்கு வரணும், இந்த வரத்தை எனக்கு கொடுங்கன்னு பணத்தை கொடுத்து கேட்கிறேன். அப்போ நல்லா கவனிங்க, அங்க என்ன நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். நான் பேதுரு என்ன சொல்லுகிறார், பணத்தினாலே இந்த வரத்தை பெறலாம் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்றாரு. அங்க சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நல்லா கவனிக்க, அங்க என்ன விளங்கி கொள்ளலாமே, பரிசுத்தாவியனுடைய மகத்துவத்தை. ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அவங்களோட சேர்ந்து ஊழியம் செய்யறாங்க. அவன் பேதுரு கூட சேர்ந்து ஊழியம் செய்யறான். ஆனா பரிசுத்தாவியனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கல பாருங்க. அவன் நல்லா விளங்குதா தம்பிகளா? நல்ல கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. நல்லா உயர்த்தி சொன்னாவா தூக்கம் போகுமே. சத்தம் மறை மாட்டேங்குது. ஹல்லேலூயா. விழிச்சிருக்கிறவங்க தான் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுது. சோத்திரம். அப்போ நீ தூங்குறவன் என்ன சொல்லு, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த சத்தத்திலேயாவது வெளித்துக் கொள்வாயால். சோத்திரம். இப்ப ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு போய் இப்ப உங்களை தூக்கத்திலிருந்து எழுப்புறதா ஆயிட்டு. சோத்திரம். ஹலோ, சத்தமா தூங்குறாள் போல்டா சொல்ல மாட்டேது, ஒரு சத்தமா சொல்லிட்டா போயிடும்ல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். வெளியில் இருக்கிறவங்க வந்து சொல்லிட்டு தான் போறாங்க. அவங்க சொல்றதுக்கு ரொம்ப பயந்துட்டு லேசா சொல்லிட்டு போயிடுறாங்க, தூங்காம அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஏன்னா வெளி சேவை ரொம்ப சொல்லிடக்கூடாது. நிறைய பேர் கண்ணு மூடிடுறாங்கல்லப்பா சார் அப்படின்றாங்க. ஸ்தோத்திரம். காலையில் நேரம் இல்லை, என்ன செய்யறதுங்க யான்னு உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் அப்படியே ஒரு இது வாங்கி கொடுத்துறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. இந்த போடும்போது இல்லைன்னா இங்கே ஒன்று கொரட்டை விடும், அங்கே ஒன்று கொரட்டை விடும், அப்புறம் மேலே ஒன்று சாஞ்சியெல்லாம் எழும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ கவனிங்க, அந்த ஆவியானவருடைய அந்த மகத்துவத்தை அவன் விளங்கிக்கல பாருங்கன்ற. இங்க அபிஷேகத்தில் யாராவது நடமுன்னா அதை அசட்டை பண்றது. சில பேர் பாருங்க எல்லாம் கத்திட்டு கிடக்குறாங்க, அசட்டை பண்றது அதெல்லாம் இல்லைங்க. அபிஷேகம் எல்லாம் இல்லை, அதெல்லாம் ஆவியான நம்ம ரட்சிக்கப்பட்டவனும் உள்ள வந்துருவார் அப்படின்றது. ஆவியானுடைய மகத்துவத்தையும் புரிஞ்சுக்காம, அந்த சத்தியத்தை சரியா விளங்கி கொள்ளாம ஆவியானவரை பற்றி இஷ்டத்துக்கும் பேசுறது.
சொல்றது விளங்குதாங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆனா ஆவி நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. அபிஷேகம் அந்நிய பாஷை பேசுறேன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் பேசணும், நம்ம கட்டுப்பட்டு இருக்கு. டக்குன்னு உடனே ஆஃப் ஆனா ஆஃப் ஆகும். புரியுதா உங்களுக்கு? புதுசுல தான் நம்ம தன்னை மறந்து அசைவோம், ஏதாவது விழுந்துருவோம், எங்காவது இதாகிடுவோம். ஆனால் பழக பழக ஆவியானவர் நம்மை நிலைநிறுத்தக்கூடியவர். டங்கு புங்குன்னு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சிங்க சக்கா தைய தக்கானெல்லாம் குதிக்கக்கூடாது. அது குடுக்கு என்ன பிசாசு பிடிச்ச மாதிரிலாம் ஆவியானவர் அப்படியே ஆடுவார். நீ பாச பேசணும். சொல்றது விளங்குதாங்க? அது பாடி ஆவியின் வல்லமை நமக்குள்ள உண்டாகும் போது சரீரம் தாங்காதது. புரியுதுங்களா? அது கொஞ்சம் ஒரு வைப்ரேஷன் ஆக தான் செய்யும். ஆனால் வளர வளர அந்த கட்டுப்பாடை ஆவியானவர் தந்திருக்கிறார். அதுக்கும் வசனம் இருக்கு. சொல்றது விளங்குதாங்க? அதுக்காக ஆவியில் நிரம்பாமல் இருக்கக்கூடாது. ஆவியானவர் அதை கரெக்டாக கண்ட்ரோலோடு நம்ம அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் என்றாலே பெற்றுக்கொண்டு நம்மை வழிநடத்தக்கூடியவர். அபிஷேகத்தில் மட்டும் நீ நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு போறதுக்கு அல்ல. அது ஒரு அடையாளம். சத்தமா சொல்லுங்க, அது என்னது? நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறாய் என்பதற்கு அந்நிய பாஷை ஒரு அடையாளம். அது தேவனோடு பேசுகிற ஒரு ரகசியம். சொல்றது விளங்குதுங்களா? அது ஒரு அடையாளம், அது ரகசியம் சொல்லப்படுகிறது. ஆனால் அதை மட்டுமே அல்ல, ஆவியானவர் உன்னை வழிநட அந்த அறிவுக்கு வாங்கன்ற. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த அறிவு நீ பெற்றுக்கொண்டு, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தில் நீ வழிநடத்தப்படுகிற ஆளா இருக்க வேண்டும். அப்ப அந்த அறிவு கிடைக்கல பாருங்க. அவனுக்கு கூடவே இருந்து ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? பணத்தை கொடுத்துனா ஒருத்தர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறான் ஆவியானவரை. இவன் பணத்தை கொடுத்து கேட்டான், ஒருத்தர் ஒரு மாதிரி ஆவியானவரை புரிஞ்சு கொள்ளுகிறான். அதுதான் பேதுரு கடிந்து கொள்ளுகிறார். அங்க சொல்றது விளங்குதாங்க? ஆவியானவரை நீங்க வெசனப்படுத்திட்டா இம்மையிலும் அருமையிலும் மன்னிப்பு இல்லையாங்க. எதுக்கு வேணாலும் மன்னிப்பு என்றார் இயேசு. ஹலோ, சத்தமா சொல்லுங்களேன், விளங்குதா உங்களுக்கு? நீ எதை வேணாலும் அசட்டை பண்ணிடு, எதை வேணாலும் துக்கப்படுத்திடு, என்ன தவறு பண்ணாலும் உனக்கு ஒரு வேளை மன்னிக்கப்படலாம். எதை நீ அசட்டை பண்ணிட்டா மன்னிக்கப்படாது. எது அசட்டை பண்ணிட்டா மன்னிக்கப்படாது? ஆவியானவரை நீ துக்கப்படுத்திட்டா அது இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு மன்னிக்கப்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை வைத்து நல்ல சத்தமா ஸ்தோத்திரம். இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு இல்லாமல் போயிடும். அப்போ அந்த அபிஷேகத்தினுடைய வேல்யூ, அந்த முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இது தேவ பக்தியினாலும் கிருபையினாலும் கிடைக்கக்கூடியது. அபிஷேகம் என்பது சும்மா ஏதோ அப்படி கிடைக்கக்கூடியதல்ல. எதனால கிடைக்கக்கூடியது? நம்ம தேவ பக்தியாக இருந்து தேவனுடைய நெருங்கி உறவாடுகிறது நிமித்தமாக கிருபையாய் ஆண்டவர் நமக்கு கிருபையின் ஆவியானவர் சொல்லப்படுகிறது. அது நமக்கு கிருபையாக ஊற்றப்படுகிற ஒரு மகிமையான வல்லமையுள்ள அபிஷேகம். அல்லேலூயா. இல்ல கரங்களை தட்டி சொல்லுங்கள், அல்லேலூயா. இது பணம் கொடுத்து வாங்கக்கூடியதல்ல, வேற ஏதாவது வித்தைகளை காமித்து வாங்கி கொள்ளக்கூடியதல்ல. உண்மையான தேவ பக்தி, உண்மையான விசுவாசம், உண்மையாக தேவனோடு கூட இருக்கிற நல்ல உறவின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அனுபவம். இப்படிதான் தாவீது அதை பெற்றுக்கொண்டார். தேவ பக்தியினாலே, விசுவாசத்தினாலே, தேவனோடு இருக்கிற அன்பின் உண்மையான உறவுகளினாலே இதை தாவீது பெற்றுக்கொண்டார். புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் அதனால தான் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. சத்தமா வரட்டுமே. ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தாவீது பாருங்க, இப்படி பெற்றுக்கொண்டு அங்க ராஜாவின் அபிஷேகம், ஆளுகையின் அபிஷேகம் அவன் மேல இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். ஒரு நாள் கூடங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, தாவீது தன்னை ராஜா என்று சொல்லவே இல்லை. அவன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? சத்தமா சொல்லுங்க, என்ன அபிஷேகம்? ராஜாவின் அபிஷேகம், ஆளுகையின் அபிஷேகம். ஒரு நாள் கூட அவன் தன்னை நான் ராஜாவாக போகிறேன்னு, ஏன்னா அவனுடைய பிள்ளைகளே எழும்பினாங்க. ராஜா ஆகிறதுக்கு முன்னாடியே இவன் இருக்கும்போதே சில பேர் நான் ராஜா நீ ராஜான்னு எழும்பினாங்க. புரியுதா உங்களுக்கு? தாவீது ஒரு நாள் கூட தன்னை ராஜாவென்றும் சொல்லிக் கொள்ளவில்லை. தன்னை ஒரு நாளும் அவன் புகழ்ந்ததே கிடையாது. ஒரு நாள் என்ன செய்ததில்லை? புகழ்ந்ததில்லை, தம்பட்ட அடிச்சுக்கிட்டதே இல்லை. அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அந்த தாழ்மை கர்த்தருக்குள் அந்த அபிஷேகமே அவனை அங்க நடத்துகிறது. மற்றவர்கள் அவனை புகழ்ந்தார்கள், மற்றவர்கள் அவனை ராஜான்னு சொன்னாங்க.
தாவீது ஒரு நாளும் சொன்னதில்லை. நல்லா விளங்குதாங்க. இன்னைக்கு அபிஷேகம் பெற்றுட்டா, 4 அந்நிய பாஷை பேசி 4 வார்த்தை தெரிஞ்சுட்டா, 4 காரியம் தெரிஞ்சுட்டா, நானும் ஊழியக்காரன் தான் தெரியுமா, எனக்கு அது தெரியுமா. இப்போ எப்படி மிரியாம் வந்து மோசையை பார்த்து சொன்னான்ல, உங்ககிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுறாரா, எங்கிட்டையும் பேச மாட்டாரா? அபிஷேகத்துல வித்தியாசம் உண்டு. சொல்றது புரியுதாங்க? அந்தந்த அழைப்புக்கேற்றபடி ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதுக்கேற்ற அபிஷேகத்தை கொடுக்கிறார். எனக்கு அது தெரியும், இது தெரியும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? தேவனுடைய சரியான அந்த ரூட்டு அழைப்பு சரியா இல்லாமையே பல விதங்களில பார்க்கும்போது இன்னைக்கு வருத்தம் அளிக்கிற காரியமாய் காணப்படுகிறது. ஏன் சபைக்கே அடங்காமல் போகிறவர்கள் உண்டு, போதகருக்கு அடங்காமல் போகிறவர்கள் உண்டு, கைமிஞ்சி போகிற இஷ்டத்துக்கு. நானும் ஒரு பாஸ்டர் தான், எத்தனையோ சபைகளில் உள்ளுக்குள்ளேயோ ஒரு கூட்டம் இருந்து சுத்திக்கிட்டு இருக்கிற ஆட்கள் உண்டு. அல்லேலூயா. பேர் மட்டும்தான் போட்டுக்கலாம், ஆனால் பாஸ்டர்ன்ற போர்விலேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்க. சோத்திரம். அல்லேலூயா. நானும் ஒரு பாஸ்டர் தான் அப்படின்னு. ஆனா அவங்க அபிஷேகமே அது கிடையாது, அவங்க அழைப்பும் அது கிடையாது. எதுன்னு விளங்கி கொள்றதும் இல்லை, எதுன்னு புரிந்து கொள்றதும் இல்லை. அதுதான் ஆவியானவர் நடத்துதல் கிடையாது. தாவீது ஒரு நாளும் தன்னை புகழல, மற்றவர்கள் தான் அவனை புகழ்ந்தாங்க. அவன் ஏதாவது வாய் திறந்தான், சவுல் கொன்றது சத்தமா, சவுல் கொன்றது, தாவீது கொன்றது 16,000 என்று யார புகழ்றாங்க? தாவீத புகழ்றாங்க. அவன் வாயே திறக்கலங்க. அவன் சத்தமா சொல்லுங்களேங்க, கரங்களை போய் தலையிலூயா. சரியா அபிஷேகம் பெற்றவன் அப்படிதான் இருப்பான். அவன் வெளியில வந்து என்ன செஞ்சான் பாத்தியா? சவுல் ராஜாவா இருந்தும் தூரமா நின்ட்டார். என்னதான் சாம்பேல் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போனார். கோலியாத்தா நான் தான் ஜெயித்தேன், இஸ்ரவேலரே எல்லோரும் மென்பின் வாருங்கள்னா அத்தனை பேரும் போயிருப்பாங்க. அப்பவே அவன் ராஜாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி பைபிள்ல முன்னப்பின சில பகுதிகளை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நியாயாதிபதிகள்ல தெரியும். கிதியோன் ஒரு யுத்தம் பண்றான், வெற்றி பெற்றான், எக்கால ஊதி ஜனங்களை கூப்பிட்டோம், எல்லாரும் கூட வந்துட்டாங்க. அடுத்தது 40 வருஷம் அவன் தான் நியாயாதிபதி. விளங்குதாங்க? ஏவன் ஒரு யுத்தம் நடக்குதோ அந்த யுத்தத்துல போய் நின்று ஜெயிச்சிட்டான்னா, எக்கால ஊதி ஜனங்களை கூப்பிட்டு அந்த யுத்தத்துல வெற்றி பெற்றானா அவன் தான் நியாயாதிபதி, அவன் தான் ராஜா, அவன் தான் நியாய விசாரணைக்காரனாக மாறிடுவான். ஹலோ. ஏன் தாவீது இருக்கும் போது அது நீ என்ன பண்றாரு? அப்சலோம் என்ன பண்ணா? ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு எக்கால ஊதி நாங்க அப்சலோம் ராஜாவானார் அப்படின்னு எல்லாம் இது பண்ணும்போது ஒரு கூட்டம் அப்படியே அவங்க பக்கமா திரும்பி இவர்கள் என்ன செய்யறாங்க? தாவீதுக்கு எதிராக யுத்தம் பண்ணி தாவீதை முறியடிச்சு ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. தாவீது தேவையில்லாம எருசலேமை இப்பதான் கட்டி எழுப்பி இருக்கிறோம், எருசலேம் சிதைந்து விடக் கூடாது என்பதற்காக எருசலேமை விட்டு அவன் தான் ஒதுங்கி போகிறான். சொல்றது விளங்குதாங்க? கர்த்தரே கிரியை செய்தார். பாத்தீங்களா? அபிஷேகம் மேல் இருக்கிறதுனால இன்னொருவன் வந்து தன் ஸ்தானத்தை பிடிக்க முயற்சி பண்ணினாலும் கூட தேவன் சொந்த மகனா இருந்தாலும் விடவில்லை. மற்றவனை விடுவாரா? சத்தமா சொல்லுங்களேங்க. அப்ப தேவன் எவன் மேல் அபிஷேகம் வைத்திருக்கிறாரோ அந்த அபிஷேகத்துக்கு எதிராக எதிர்த்து நின்றார்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். கர்த்தர் அதை விட மாட்டார், அழிச்சிருவார். அது அந்நிய அக்கினி. அது சத்தமா சொல்லுங்களேங்க. ஆரோனுக்கு விரோதமா அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க, ஆலயத்திலே செத்து போனாங்க. அனுமதிக்காத அக்கினி, அனுமதிக்காத காரியம், அதெல்லாம் தேவன் விரும்ப மாட்டார். இந்த காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபை விளங்கி கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இது கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ஆழமான சத்தியமா இருந்தாலும் கூட நாம லேசா புரிந்து கொள்ளக்கூடிய லகுவான சத்தியமும் கூட. அபிஷேகம் என்ற அடிப்படையை முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். இதற்குள்ள போக போக நிறைய விஷயம், ஆழமான காரியங்கள் அநேகம் உண்டு அறிந்து கொள்வதற்கு. நல்லா சொல்றது விளங்குதாங்க? அதுக்குள்ள போகல. நீங்க முதல் அடிப்படையை அறிந்து கொள்ளுங்க. என்ற அடிப்படை அபிஷேகம் உங்களை நடத்தக்கூடியது என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். ஆவியானவர் இடைப்பட்டு இருக்கிறார். எத்தனை பேர் விளங்கி கொள்றீங்க என்ற இது உங்களை நடத்துன்ற. தாவீது ஒரு நாளும் புகழல. அப்சலோம் வரான். யாரு? சவுலுக்கு அடுத்து ராஜாவாக போறவர் வந்து சொல்றாரு, எப்பா நீ ராஜாவாக போற, எங்களுக்கு அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் இஸ்ரவேலிலே. தாவீது அந்த இடத்துல ஆமா நான் ராஜாவாக போறேன்னு சொல்லவே இல்லைங்க. அவன் சொல்லவே இல்லை வாய் திறந்து. இவன் தான் சொல்றான், நீ ராஜாவாக போற, அப்போ என்னுடைய குடும்பங்களை அழிக்காதபடி நீ காக்க வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை போயிரு.
இதை விட ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுலே வந்து ஒரு இடத்துல என்ன சொல்றான், அவனுக்கு நல்லாவே தெரியுது ராஜ்யபாரம் நம்ம வீட்டு எங்க போயிருச்சு, ஈசாயின் மகனிடத்துல போய்விட்டது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன்கிட்ட போயிருச்சுன்னு தெரியுது. அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றான், நிச்சயமாகவே நீ இஸ்ரவேலிலே ராஜாவா இருப்பாய். எப்படி சொல்றான்? நிச்சயமா நீ இஸ்ரவேலிலே ராஜாவா இருப்பாய். யாரு சொல்றா? ராஜான்ற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவனே வந்து சொல்றான், நீ தான் ராஜான்னு தெரியும், ஆனாலும் நான் என்ன பண்றேன், விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால அவன் சொல்றான். அப்பவும் தாவீது என்ன செய்யல, தான் ராஜாவென்று தம்பட்டம் அடித்து கொள்ளல. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்களேங்க, நல்ல கரங்களை உயர்த்தலே. அல்லேலூயா. தம்பட்டம் அடிக்கல. அப்பொழுதும் அபிகாயில் இவங்கெல்லாம் வந்து ஒரு ராஜ்யபாரத்துக்குள்ள இருக்கிறவங்க, அதுக்கு உட்பட்டு இருந்தவன் இந்த விஷயங்களை, இந்த காரியங்களை தெரிந்து கொள்றாங்க. ஆனா அபிகாயில் சாதாரணமாக இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு பெண்மணி. அப்ப அந்த அவளுக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கிறது என்று சொன்னால், அப்ப சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்ன தெரியும், சவுலை காட்டிலும் ராஜ்யபரத்திலே முக்கியத்துவமாய் முதன்மையாய் பிறப்பது யாரு? தாவீது தான். ஏன் அப்படின்னு அவர்கள் விசாரிக்கும் போது, சாமுவேல் மூலமாக தாவீதை தான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், இவர் தான் ராஜாவாக போகிறார் என்கிறது சகல ஜனங்களுக்கும் ஓரளவுக்கு ஏகமாய் தெரிந்திருந்தது. சத்தமா கரங்களை வைத்து சொல்லுங்க. அதனாலதான் அபிகாயில் சொல்லுகிறார், நீ இந்த பூமியில நாளைக்கு நீ இஸ்ரவேலில் அதிபதியாகும் போகுது. குற்றமற்ற ரத்தத்தை சிந்தி நாளைக்கு நீ உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தாதபடி இந்த காரியத்தை நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாபான் மேல கை போடாதபடி அபிகாயில் வந்து தடுக்கிறான். சொல்றது விளங்குதாங்க? அப்போ ஒரு நாள் என்ன செய்யலாம, ராஜா ஆகிற வரைக்கும் நல்லா கவனிங்க, ஒரே ஒரு இடத்துல தான் அவன் தன்னை ராஜானே சொல்லியிருக்கிறான். அப்ப தேவனுடைய அபிஷேகம் தான் நம்மளை நடத்துகிறது என்றால், நான் ராஜா இல்லை, அவன் வந்து ராஜாதி ராஜாவா தேவனை மாத்திரம்தான் பார்த்து கொண்டிருந்தான். என் ராஜாவாகிய என் தேவனே அப்படின்னு ஆண்டவரை தான் தொழுது கொண்டான். கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்க. அபிஷேகம் உடையவர்கள் தங்களை மேன்மைப்படுத்த மாட்டாங்க, தங்களை உயர்த்த மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் ஒருவன் முதன்மையாக இருக்க விரும்பினால் எப்படி இருக்க கடவன்? ஊழியக்காரனாய் இருக்க கடவன். நீங்களே என்ன செய்கிறீங்க? போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நானே உங்கள் பாதத்தை கழுவுவேன் என்றால் நீங்களும் அதை செய்யுங்கள் என்று சொன்னார். அபிஷேகம் உன்னை வழி நடத்துகிறது, அபிஷேகம் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறது, அபிஷேகம் தான் உன்னை எல்லா பாதையிலும் உன்னை கொண்டு போகிறது. ஒரு நாளும் அதை நீ என்ன செய்யாத, அந்த மேன்மையை நீ திருடி கொள்ளாத. உன் மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற கிருபை, உங்களோடு இருக்கிற ஆவியானவர் தான் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால உங்க வாழ்க்கையில வருகிற அத்தனை புகழ்ச்சியும் தேவாதி தேவனிடத்திலிருந்து வந்ததென்று அவருக்கே நீங்கள் துதிகான மகிமையை செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அவருக்கு தான் செலுத்தணும். ஆண்டவரே நான் இல்லை, அது இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதை தெரிஞ்சிருந்ததுனால தான் தாவீது கேட்குற, ஆண்டவரே பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் வரும். ஏன்னா பரிசுத்தாவி போன உடனே, அந்த அபிஷேகம் போன உடனே சவுல் பட்ட பாடுகளை தாவீது நன்றாக அறிந்திருந்தான். வழங்குறீங்களாங்க? புரியுதா உங்களுக்கு? அபிஷேகத்தை நீங்க இழந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் உங்களை மேற்கொண்டுகிட்டே இருக்கும். நீங்க கிருபையும் ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆண்டவரை நீங்க என்ன நடத்துங்க, இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற பலத்தையும் தைரியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆவியானுடைய பலத்தினால் எழும்பி நிற்பீர்கள் என்று சொன்னால், அந்த அபிஷேகம் உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு மேலே இருக்கிற பிரச்சனைகளை உங்க பாதத்துக்கு கீழே கர்த்தர் சீக்கிரமாய் கொண்டு வர பண்ணுவார். அதனால உங்க சொந்த பலத்தில் ஓடாதீங்க, தேவனுடைய பலத்தில் ஓடணும். அதுக்கு பரிசுத்தாவின் வல்லமையை சார்ந்து கொள்ளணும். அதுக்கு உங்க மேல இருக்கிற அபிஷேகம், அல்லேலூயா, ரொம்ப ரொம்ப இந்த முக்கியமான அபிஷேகத்தை நீங்க என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளுகிறவளா காத்துக்கொள்ளணும். அநேகர் காத்துக்கொள்ளல. அந்த அபிஷேகத்தை வாஞ்சிங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்கள். எப்படி? அபிஷேகத்தை என்ன பண்ணணும்? எப்பொழுதுமே வாஞ்சிக்கணும். அப்புறம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும், பெற்றுக்கொள்ளணும், காத்துக்கொள்ள வேண்டும். சிலர் காத்துக்கொள்ளாமல் போனால் நீங்கள் காத்துக்கொள்வீர்கள் என்றால் உங்களை அந்த ஆவியானவர் நடத்த ஆரம்பிப்பார். தாவீதை நடத்துகிறார் ஆண்டவர். அவனை அந்த பாருங்க, அவன் ராஜானே சொல்லல, அந்த பாதைக்கு நேரம் நடத்திக்கிட்டே இருக்கிறார். ஒரே ஒரு இடத்துல தாவீது தன்னை வந்து ராஜான்னு சொல்லுவான்.
2 சாமுவேல் புஸ்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அந்த ஒரு வசனம் முக்கியமானது. அதை வாசித்து சீக்கிரமாய் அடுத்த பகுதியை பார்த்து நாம் ஜெபிப்போம். 2 சாமுவேல்ல 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. 3:39. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும், ஒரே ஒரு இடத்துல தான் சொல்றேன். எப்படி சொல்லுங்க எல்லாரும் திரும்பி வாசிமா. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் சொல்றேன். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாக சரி கட்டுவார் என்றார். கவனிக்கிறீங்களா? ஒரே ஒரு இந்த இடத்துல தான் சொல்றார். யாருடைய பிள்ளைங்க? சிரேயாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் அப்படின்னா யோவாப்பினுடைய சகோதரர்கள். யோவாப்பு அவன் சில சகோதரர்கள். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் சொல்ற வார்த்தையை தான் கேட்டு இவங்க செய்யணும். அதை மீறி என்ன செய்யக்கூடாது, யாரும் செயல்படக்கூடாது. ஆனா அவன் வார்த்தையை மிஞ்சி செய்வான். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்தும் என் காரியத்தை மிஞ்சுகிறார்கள். சத்தமா சொல்லுங்க. சில காரியங்கள் இயேசு கிறிஸ்து ஊழிய பாதையில பேதுரு மிஞ்சும் போதெல்லாம் அவனை கண்டிச்சார். பார்த்தீங்களா? சொல்றது விளங்குதாங்க. தலைமைத்துவத்துக்கு மேல நம்ம எதுவுமே மிஞ்சி பேசக்கூடாது, மிஞ்சி செயல்படக்கூடாது, மிஞ்சி போகக்கூடாது. யாரு போவாங்க? மாம்சீகத்தில் இருக்கிறவர்கள் போவார்கள். இவரெல்லாம் கொஞ்ச காலம் இருந்தா யோவாப்பெல்லாம் அட்ரஸ் இல்லாம போனான். ஆனா யோவாப்புடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்ல காரியம் இருக்கிறது. சொல்லுங்க. ஆனா கடைசியில அவன் ஒரு நீதிமானுடைய லிஸ்ட்ல இருந்து இல்லாமல் மரித்து போனதுக்கு காரணம் என்ன? யோவாப்பெல்லாம் மிஞ்சி போனதுனாலதான். சொல்றது விளங்குதாங்க. ஆனா தாவீது இதெல்லாம் பொறுத்து போன. அபிஷேகம் பெற்றவன் சில பேர் மிஞ்சி போவாங்க, பாத்தீங்களா? பொறுத்து போவாங்க. கர்த்தர் அவர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு இங்க ஆய்ந்தித்து விடுவார். கரங்களை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லுங்க. எத்தனையோ தேவ மனிதர்கள் வாழ்க்கையில நான் அதை கண்டிருக்கிறேன். அபிஷேகம் பெற்றவர்களுடைய காரியங்களை மிஞ்சி போகக்கூடாது. அடங்கி போனா கிருபை நமக்கு உண்டு, மிஞ்சி போனா நியாயந்திருக்கிறவர் கர்த்தராக இருப்பார். இந்த ஒரு இடத்துல தான் தாவீது தன்னை ராஜா என்று சொல்லுகிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஜனங்களிடத்துல சொல்லும் போது நான் ராஜாவா இருக்கிறேன், ஆனா என் சொல்லை கேளாமல் என மறைமுகமா போய் என்னுடைய காரியத்தை மீறி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அவர் வருத்தப்படுவார். சொல்றது விளங்குதாங்க. ஒரு இடத்துல அவர் தன்னை ராஜாவென்று அவர் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள தன்னை என்ன செய்யல, புகழ்ந்து கொள்ளவே இல்லை. ஜனங்கள் அவனை புகழ்ந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் அவனை ராஜா என்று சொன்னார்கள். நல்லா கவனிங்க. அவன் மேல இருந்த அந்த அபிஷேகம் அவனை அதுக்கு நேராக வழிநடத்திட்டே வந்துச்சு. அந்த ஆளுமைக்கு நேராக வழிநடத்தி கொண்டே வந்தது. அந்த ராஜரீக வாழ்க்கைக்கு நேராக எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அந்த வாழ்க்கையை நோக்கி அவனை காய் நகர்த்தியது. எத்தனை காரியங்கள் வந்தால் நீங்க அதுதான் நீங்க 2 சாமுவேல் புஸ்தகத்துல நீங்க பார்க்க முடியும். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வேகமா வாசிங்க. 2 சாமுவேல் 2:4. 2 சாமுவேல் 2:4. அப்பொழுது யூதாவின் மனுஷர் அங்கே தாவீதை யூத வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். எங்க அபிஷேகம் பண்ணினார்கள்? அப்பொழுது யூதாவின் மனுஷர் அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் என்ன பண்ணார்கள்? ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். இப்ப எப்பதான் அபிஷேகம் எப்பதான் வர்றாரு அந்த இடத்துக்கு? புரியுதா உங்களுக்கு? நீங்க அது 1 சாமுவேல் எல்லாம் பாருங்க. அவருடைய பயணம் அந்த இடத்தை அடையக்கூடாதபடி மனுஷன், சத்ரு, உலகம், மாம்சம், பிசாசு எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவனோட போராடுகிறது. ஒன்றுமே மேற்கொள்ளவில்லை. அத்தனையும் ஜெயித்தவனாக, அத்தனையும் அந்த அபிஷேகம் எதற்காக தேவன் அவனை அபிஷேகித்தாரோ அந்த இடத்திலே அவனை கொண்டு நிறுத்துகிறது. விளங்குனா கையை தட்டி நீ கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். விளங்குதா? நல்ல சத்தமா கையை தட்டி சோத்திரம் பண்ணலாம். இப்போ ஜனங்களாக சேர்ந்து இப்போ இன்னொரு முறை என்ன செய்யறாங்க? யூதாவின் மேல். 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வாசிங்க. இன்னும் அழகா இஸ்ரவேலர் சொல்லுவாங்க 2-3 வசனத்துல.
5ஆம் அதிகாரத்துல 2-3 வசனம். அதே 2 சாமுவேல். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும்போதே சவுல் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கும்போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ என்ன மேய்த்து. சொல்றாங்க கவனிச்சீங்களாங்க? என்ன வசனம் சொல்லுது கவனிச்சீங்களா? இஸ்ரவேலர் வந்து என்ன சொல்றாங்க தாவீதை பார்த்து? சவுல், ஹலோ உங்களை கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? வசனம் கேட்டீங்கல்ல, என்ன சொல்றாங்க? சவுல் ராஜாவாக இருக்கும் போதே என்ன செய்தீங்க? இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. சத்தமா விளங்குதா இல்லையாங்க? சவுல் ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறார், ஆனா நீதான்ப்பா எங்களை நடத்திக்கிட்டு இருந்த. ஆனா முழுசா அந்த இடத்துக்கு நீ வரல. அப்ப ஆண்டவரே அந்த இடத்துக்கு அவனை எல்லா எதிரிகளையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா காரியங்களையும் முறியடித்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கும் வரைக்கும் அவன் அதை எடுத்துக்கொள்ளவே இல்லை. பாருங்க, எப்போ எடுத்திருக்கலாம் அவன்? சொல்லுங்க, எப்போ எடுத்திருக்கலான்னு கேட்டேன். கோலியாத்தை அடிச்சப்பவே எடுத்திருக்கலாம். எக்கால ஊதி நான் தான் கோலியாத்தை கொண்ட, பெலிஸ்தர் மேல வெற்றி பெறுவோம், வாங்க சவுலுக்கு எதிராக ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்போம்னு எப்பவோ ஸ்தாபித்திருக்க முடியும். ஏன்னா அபிஷேகம் பெற்றுட்டான். அபிஷேகம் பெற்றவனே அடங்கி இருக்கும் போது, ஒண்ணும் இல்லாதப்போ நான் தான் எல்லாம் சொல்லி ஒரு நாள் நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. எத்தனையோ மேலான கர்த்தருக்காக பணி செய்தவர்கள், காரியம் செய்தவர்கள், தேவனால வழிநடத்தப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பல காரியங்களை சாதித்தவர்கள், செய்து முடித்தவர்களே தங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக மறைத்து ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது நீங்களும் நானும் எம்மாத்திரம். எவ்வளவு இன்னும் அடக்கி வாசிக்கணும், தேவனுக்கு மகிமையா வாழணும். சத்தமா கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவு இதுவா நம்ம போகணும். கர்த்தரே நம்மளை அங்க அதுக்கு நேராக அந்த அபிஷேகமே நடத்தி கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யூதாவுக்கு ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக, அல்லேலூயா. அந்த அபிஷேகம் எல்லா காரியங்களையும் முறியடித்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த அபிஷேகத்தை கனம் பண்ணுங்க, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, அதில் வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்க. உங்க வழி நடத்துதல், உங்க வாழ்க்கையின் பாதைகள் எல்லாம் அவரே நடத்துகிறதாக இருக்க வேண்டும். எவ்வளவு வரட்டுங்க, என்ன பர்பஸுக்காக ஒன்று அபிஷேகம் பண்றாரோ அந்த இடத்துக்கு. இப்போ யோசேப்புக்கு ஒரு அபிஷேகம், யோசேப்பு மேல ஒரு அபிஷேகம். என்ன அபிஷேகம்? எகிப்துக்கு தலைவனாகணும். அவன் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா மாறணும். அங்க கொண்டு போச்சா இல்லையா? அவனை வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, கொண்டு போச்சா இல்லையா? கொண்டு போச்சு. யோசுவா ஆரம்பத்தில் என்ன அபிஷேகம்? அவனுக்கு உதவிக்காரனா வரணும். அந்த பணியை அவன் கரெக்டா செய்தான். சொல்லுங்களேங்க, சத்தமா சொல்லுங்க, விளங்குதா? நீங்க ஒவ்வொருவரையும் எடுத்து பாருங்க. தானியேல் அங்க அந்த பாபிலோன் மாகாணத்துல அவன் சிறந்த ஞானியாக தேவன் அவனை முன்னிறுத்தணும். அந்த அபிஷேகம் அவன் மேல வச்சிருந்தார். இந்த வெளிப்பாடுகளை சொல்றது, இந்த வியாக்கியானங்களை சொல்லக்கூடிய அபிஷேகம் ஆவியானவர் அவன் மேல இருந்தார். அதை சரியா செய்தான். அந்த இடத்துல அவன் உயர்ந்த மனிதனாக, அவன் தலை உயர்த்தப்பட்ட நபராக கர்த்தர் அங்க வைத்திருந்தார். சத்தமா கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்தெந்த ஸ்தானத்தில் உன்னை எங்கே கொண்டு போய் வைக்கணும், எப்படியெல்லாம் உன்னை வழி நடத்தணும் அப்படின்றது உன் மேலே இருக்கிற அபிஷேகம், ஆவியானவர், தேவன். அதாவது நல்லா கவனிங்க, தேவன் தன்னுடைய திட்டத்தை, எண்ணத்தை உங்க மேலே வைப்பதற்கு, நீங்கள் நடத்தப்படுவதற்கு உங்க மேலே தன்னுடைய ஆவியை, தன்னுடைய அபிஷேகத்தை அவர் நம்ம மேலே வைக்கிறார். நல்லா விளங்குறவங்க ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நம்ம மேலே அதை வைக்கிறார். இதுதான், இது என்ன பெரிய ஆராய்ச்சியில் ஒன்றும் கிடையாது. நம்ம வசனத்தை சொன்னோன்னு வச்சுங்களேன், சில பேர் உட்காந்து ஆராய்ச்சி, இது இப்படி இருக்குதுல்ல, அது அப்படி இருக்குல்ல, இது பிசாசின் ஆவி, இது தேவாவி கிடையாது. ஏன்னா ஆவியானவருடைய பிரசங்கம் எப்போ வேறு விதமான ஒரு ஆவிக்குள்ள போறாங்களோ அவங்க எப்பவுமே இந்த சவுளை போல சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த சவுல் பாருங்க, ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கீழ்ப்படுதல் வர வரைக்கும் அவன் அப்படியே சுத்தி கடைசியில் ஒன்றும் இல்லாம தான் போனான். நான் சத்தியத்தை சொல்லுகிறவன், இதை கவனித்து கொண்டால் காக்கப்படுவார்கள், இல்லையே என்று சொன்னா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பெரிய அளவில் சிதைக்கப்பட்டு போகிறதா இருக்கும். மனம் திரும்பி சரியான வழிநடத்துதலுக்குள்ள வந்தா கர்த்தராலே காக்கப்படுகிறதும் தேவனாலே வழிநடத்தப்படுகிறதுமாக இருக்கும். தனக்கு சாதகமான ஒரு வசனத்தை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு உட்பட்டு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் கர்த்தராலே நடத்தப்படுகிற, ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம்.
சொல்றது விளங்குதாங்க? இந்த அபிஷேகம் உன்னை வழிநடத்துறது மாத்திரமல்ல. கடைசியாக பாருங்க 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இதான் இருக்கலே அற்புதமான ஒரு வார்த்தை. தாவீது, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் நீங்க அர்ப்பணித்திருந்தீங்கன்னா உங்களை நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டே இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டே இருக்கும்? உங்களை விருத்தி அடைய பண்ணிட்டே இருக்கும். அவன் ராஜாவாக மாத்திரமல்ல, ஆளுகைக்குட்பட்டவனாக மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலுமே குடும்பத்தில், பொருளாதாரத்தில், அவனுடைய சகல ஆசீர்வாதங்களிலும், அவனுடைய ராஜ்ய பாரத்திலும், எல்லாவற்றிலுமே நாளுக்கு நாள் ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருந்தார்? அவனை பெரிய விருத்தியை கொடுத்துக்கிட்டே இருந்தார். கரங்களை உயர்த்தி நல்லா விருத்தி அடை பண்ணால் தேவன் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் கூடவே இருப்பார். ஆவியானவர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவரோடு கூட தேவனும் இருப்பார். அதான் அடையாளம். நம்மளோடு கூட கர்த்தரும் என்ன செய்வார்? எப்பொழுதும் இருப்பார். அல்லேலூயா. இப்போ இந்த அபிஷேகம் எல்லாரும் அறிந்திருந்தும் இந்த அபிஷேகத்துக்குள்ளாக வழிநடத்தப்படாது. உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை இன்னும் நீங்க பெற்றிருந்தும் சரியான தேவ நடத்துதலையே நீங்க விளங்கி கொள்ளாமல் இருந்தாலும் அந்த வழி நடத்துதலுக்குள்ளாக திரும்புங்க. உங்களை தேவன் நடத்தணும். தேவன் நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை வைத்து ஆவியானவர் தம்முடைய திட்டத்திலே சித்தத்தில் நடத்தணும்னு விரும்புகிறவர்கள், அந்த சத்தியத்தை கேட்டவர்கள், நான் எல்லாரும் இந்த நடத்தலுக்குள்ள வரணும்னு விரும்புகிறேன். மோசே சொன்னார், 70 பேர் மேல அபிஷேகம் இறங்கும் போது 70 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வரல. அதில் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க? வயல்வெளியிலே தங்கிட்டாங்க. போய் யோசுவா கூப்பிட்டும் வரல. மோசே கூப்பிட்றாரு, ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வர சொன்னாராம் அப்படின்னோடனே 70 பேரை முடிவு பண்ணிட்டான் மோசே. நல்லா கவனிங்க, 70 பேரை முடிவு பண்ணிட்டான். 70 பேரை போய் வர வச்சா 70 பேரும் வரல. ஏதோ அர்ஜென்ட் வேலையில் ஒரு 4-5 பேர் வயல்வெளியில் தங்கிட்டான். குறிப்பிட்டால் தான் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வந்தான். அங்க தேவன் ஆவியானவர் யாரு மோசே 70 பேரை நியமிச்சிட்டானோ அந்த 70 பேர் மேல ஆண்டவர் ஆவியை ஊற்றிட்டார். இங்கே ஆசாரிப்பு கூடாரத்தில் நிக்கிறவன் மேல ஆவியானவர் இறங்கிட்டார். வயல்வெளி மேல யாரை நியமிச்சு வராம வயல்வெளியில் இருந்தானோ அவன் மேல ஆவியானவர் இறங்கிட்டார். இப்போ மோசே யோசுவா வந்து சொல்றான், இங்கே நம்ம இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு மோசே வராதவனும் அங்கே அபிஷேகம் பெற்று ஆவியில் நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறான், அவங்கள தடுத்தலாமா அப்படின்னு கேட்கிறான். மோசே சொல்றான், விட்டுறா. அல்லேலூயா. இந்த 70 பேர் மாத்திரமல்லடா, அவனோட ஏக்கம் என்னன்னா 70 எல்லாரும் இந்த ஆவியை பெற்று தேவனோடு நடந்தால் எவ்வளவு நலமா இருக்கும் என்று சொன்னான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலர் தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், சிலர் தான் ஆவியின் வழிநடத்தலை பெற்றுக்கிறோம், அநேகர் வழிநடத்தலை பெறல. ஆனால் புதிய அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அவங்க வாஞ்சித்தாலும் ஆண்டவர் தரமாண்டார். பழைய ஏற்பாட்டில் வாஞ்சித்தாலும் தரமாண்டார். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. வாஞ்சித்தா எல்லாரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், தாகமுள்ளவர்கள் எல்லாரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் எல்லாரும் அன்னைக்கு அதுதான் இன்னைக்கு எல்லாரையும் நான் வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் ஆவியானவர் அபிஷேகம் பெற்று எல்லாரும் ஆண்டவருடைய வழிநடத்தலுக்குள் இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாரும் தேவ சித்தத்துக்குள்ள எப்படி இருந்தா எப்படி இருக்கும்? சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் செய்கிற ஊழியத்தில் எங்களுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் சந்தோஷம் சொன்னால், எல்லாரும் தேவ சித்தம் செய்து எல்லாரும் ஆவியினால் வழிநடத்தப்படுகிறான்னு சொன்னால், அப்பா இந்த ஊழியத்தில் எங்களுக்கு கிடைச்ச மகா பெரிய கிரீடமே எங்களுக்கு அதுதான், பெரிய சொத்தே அதுதாங்க ஊழியத்தின் பாதையில். சோத்திரம். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை எல்லாரும் பெற வேண்டும். எல்லாரும் ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். எல்லாரும் தேவனால் நடத்தப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் சபை, மக்கள், குடும்பங்கள் அத்தனை பேரும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாவற்றிலும் விருத்தி. பொருளாதாரத்தில், ஞானத்தில், அறிவில், சுகத்தில், செல்வத்தில், எல்லாவற்றிலும், படிப்பில், எல்லாவற்றிலும் விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கணும். ஜப வாழ்க்கையில், ஊழிய பாதையில். சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த விருத்தியை விரும்புறீங்க? அதுக்கு அடித்தளமே இந்த அபிஷேகம் தான். எங்கே கொண்டு போயிடுச்சு பார்த்தீங்களா? ஒன்றுமில்லாத ஆடு மேய்க்கிறவனை கொண்டு போய் அந்த அபிஷேகம் அதற்கு நேராக அவனை நடத்தி, அது எத்தனை தடைகள் வந்தாலும் உடைத்து அந்த அபிஷேகமே அவனை நடத்தி ஒரு விருத்தியுள்ள மனுஷனாக அவனை மாற்றியது. விருத்திக்கு அடித்தளமே அபிஷேகம் தான். உங்கள் வாழ்க்கை விருத்தின்னு ஓடிட்டு இருக்கிறீங்க.
அதுக்கு அடித்தளமே அபிஷேகம். அபிஷேகத்தை காத்துக்கொள். ஆவியான ஒப்பு கொடு. ஆவியானவர் உன்னை விருத்தி ஆக்கிட்டாருன்னு வச்சுங்க, அந்த விருத்தி உன் வாழ்க்கையில ஒரு நாளும் குறையாதுங்க. சத்தமா சொல்லுங்க. அவர் ஒரு விருத்தியை கொடுத்துட்டாருன்னா அது யாராவது கை வைக்க முடியுமா? ஒருவரால் தேவன் தந்தது. சத்தமா சொல்லுங்க. தேவன் தந்தது ஒருவராலும் கை வைக்கவே முடியாது. நம்மளா உருவாக்கிக்கிறது ஒரு நாள் காணாம போயிடும். அது ஒரு நாள் போயிடும். புஷ்னு இறங்குவோம், ஏறுவோம், ஏறுவோம், இறங்குவோம். ஆனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார்னா நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் சொல்லுங்களேங்க. எப்படி எப்படி நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள். எப்படி 1000 10,000, 10,000 1,00,000, 1,00,000 1,00,00,000. அல்லேலூயா. குழந்தை அனுபவத்திலிருந்து புருஷன் அனுபவம், 1 மணி நேர ஜெபம், 2 மணி நேர ஜெபம். இது செய்ய கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. ஒன்றும் தெரியாதவன் ஊழியம் செய்யலாம், போதனை தெரியாதவர்கள் போதிக்கலாம். அபிஷேகம் உன்னை நடத்த ஆரம்பிக்குங்க. நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் மேலதான் போவேன், கீழே வரவே மாட்டேன். அதான் வாக்குத்தத்தம் சொல்லுது, வாளாக மாட்டேன், நீ தலையாவாய். நீ கீழாக மாட்ட, நீ மேலாவாய் தான் வசனம் சொல்லியிருக்கும். உன் மேல இருக்கிற அபிஷேகம், ஆமென், அல்லேலூயா, அது சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்தும் என்று சங்கீதக்காரன் தான் சொல்றான். சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும் அப்படின்னு என்னது? உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன்னுடைய சுற்றி இருக்கிற எல்லா நபர்களுக்கு முன்பாக உன் மேல இருக்கிற அபிஷேகம் உயர்த்தப்படும். அதுக்கு அடித்தளமே இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை வாஞ்சிங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. சபையே நாளுக்கு நாள் உயர்ந்துட்டே தான் போவேன். நான் ஏங்க 60 இருந்தேங்க, இப்போ 30க்கு போயிட்டேங்க. அப்புறம் எப்போ 20க்கு போவேன்னு தெரியாது, எப்போ 10க்கு போவேன்னு தெரியாது. ஜெபம் 1 மணி நேரம் இருந்துச்சு, இப்போ 3/4 1/2 ஊசலாடுது. ஆவிக்குரிய வாழ்க்கை ஊசலாடுதுன்றது இருக்காதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒன்று சொல்கிறேன், ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா, உன் மேலே அபிஷேகம் இருந்தா, நீ 30க்கு போனாலும் 10க்கு போனாலும் ஆண்டவர் 110ல் லிஃப்ட் ஏற்றி கொண்டு வருவார் மேலே. அல்லேலூயா. உன் அபிஷேகம் கொண்டு வரும். நீ அபிஷேகத்துக்கு திரும்ப உயிர்ப்பிக்க புதுப்பிக்க ஒப்பு கொடுத்து பார், அர்ப்பணிச்சு பார், திரும்பி பார். கர்த்தரிடத்துல 10ல் இருக்கிற உன்னை 110க்கு எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி நிற்ப. அனுபவத்தில் பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. வேத சத்தியத்தில் பேசுகிறோம். சகோதரர்கள் யோசேப்பை சுற்றி இருந்தவங்கலாம் பார்த்தா அப்படியே டாப்புக்கு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கு, எல்லாம் பயங்கரமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பை ஒரே யூட்டர்ன் போட்டு என் கூட நிறுத்திட்டாரு. எல்லாருக்கும் மேலே சொல்லுங்க, எல்லாரையும் கிராஸ் பண்ணி மேலே நிற்கிறான் யோசேப்பு. சத்தமாக சொல்லுங்க, நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். அபிஷேகம் தான் அதை செய்யும். அது ஒரு காலம் உன்னை விட்டு போகவே போகாது. இந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு ஒரு நாள் இழந்துட மாட்டே. நீ அதில் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கும். எத்தனை பேர் இதை விரும்புகிறீங்க? நான் விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கணும் எல்லாத்துலேயுமே, எல்லாத்துலையும் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, குடும்ப பிளஸ்ஸிங்ஸ், என்ன செய்யணும்? எல்லாத்துலேயும் என்ன செய்யணும்? சத்தமாக என்ன செய்யணும்? விருப்பம் இருக்கா? அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு அடித்தளமே அபிஷேகம். அது யார் செய்கிறா? ஆண்டவர். அதுக்கு நேரம் உன்னை நடத்துறதுக்கு தான் அவர் அபிஷேகத்தை உன் மேலே வைக்கிறார். அதை நீ வாஞ்சி, புரியுதா? அதை பெற்றுக்கொள், அதை காத்துக்கொள். எழுந்து நிற்போமா, ஜெபிப்போமா. பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும்